வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்னைக்கு தீராப்பசி சேனலில் நம்ம என்ன உணவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னாக்கா கேழ்வரகு அடை. அதாவது கேழ்வரகு ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு பேருக்கு சொல்லி கூப்பிடுவாங்க. ராகி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் வரமிளகா, தாளிக்க கடுகு, கடலப்பருப்பு, இது மட்டும் போதும். இந்த சிம்பிளான ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாலை வேளைகளில் மழைக்காலங்களில் செஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த கேழ்வரகு அடை செய்யறதுக்கு மெஷினில் அரைச்சிட்டு வந்த மாவு, அந்த கேழ்வரகை காய வச்சு அரைச்சிட்டு வந்த மாவு கூட போதுமான அளவு தண்ணி விட்டு, ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, தேவையான அளவு உப்பு, நம்ம முன்ன சொன்னது போல் வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாவை பயன்படுத்தி தான் நம்ம தோசை சட்டியில் இதை அடையாக தட்ட போகிறோம். கல் காஞ்சதும் நல்ல எண்ணெய் தடவிட்டு அதில் ஓரளவு மெல்லியதாக இந்த அடையை தட்டி எடுத்தோம் அப்படின்னோம்னா கேழ்வரகு ரொட்டி தயார். இந்த கேழ்வரகுல பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மழைக்காலங்களில் சாப்பிட நமக்கு அவ்வளவு சுவையாக இருக்கும். இந்த கேழ்வரகு அடைக்கு நீங்கள் நெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அல்லது கல்லெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், இந்த 3 எண்ணெய்களில் எது வேணாலும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல சுவையான கேழ்வரகு அடை தயார் நமக்கு. இது பார்த்தீங்கன்னா எங்களோட பாட்டி அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. கால்சியம் டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி இருக்க எல்லாத்துக்கும் இது அவ்வளவு நல்ல உணவு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் சாப்பிட்றதா ஒதுக்கி வச்சுருக்கோம். அப்படி கிடையாது, எல்லாரும் சாப்பிட்லாம். தீயை விடாமல் மிதமான தீயில இது போல் செஞ்சு எடுக்கும்போது நல்ல சுவையான கேழ்வரகு அடை தயார் நமக்கு. இந்த கேழ்வரகுல பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான கால்சியமும் இரும்பும் இருக்கிறதுனால இது கூட கொழுப்பு சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்த சேர்த்து தான் எடுத்துக்கணும். அதனால தான் நெய் அல்லது நல்லெண்ணெய் அதிகப்படியாக அதில் சேர்த்த சொன்னேன்னா. ஏன் அப்படின்னா இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே ஃபேட் சொல்யூபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கொழுப்போட மட்டும்தான் சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம குடல் இதை அப்சர்வ் பண்ணும். முருங்கைக்கீரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே அயன் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்ம குடல் பகுதியில் கட்ஸில் அப்சர்வ் பண்ணி சத்துக்கெல்லாம் மாறணும் அப்படின்னா ஏதாவது ஃபேட் கண்டென்ட்டோடு தான் எடுக்கணும். அதனால் நெய் அல்லது கொழுப்பு சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்களோட இந்த கேழ்வரகு அடை சாப்பிடும்போது உடலுக்கு ஆரோக்கியமானதாக அமையும். அதிகப்படியான நார்ச்சத்தும் இருக்குது இதில். இந்த அதிகப்படியான நார்ச்சத்து ஆனது மலச்சிக்கலுக்கு தீர்வாக அமையும். இது மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியம் தரும் உணவு அப்படிங்கிறதுனால இதை நம்ம தொடர்ந்து உணவில் எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுடைய உடல்நிலை சீராகும். எனவே தீராப்பசி சேனலில் இது போல் நிறைய வீடியோக்கள் இருக்குது, பார்த்து பயனடைங்க.